இதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு ஏற்பட்ட இன்னொரு குழப்பம் என்னவென்று சொன்னால், அதுதான் இந்த ஷியா என்று சொல்லக்கூடிய ஒரு குரூப் உருவாவது இந்த அலி ரலியல்லாஹு உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்தில் தான் ஏற்படுகிறது. எப்படி ஏற்படுகிறது என்று சொன்னால், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சியிலே ஒருவன் அப்துல்லாஹ் இப்னு சபா என்று சொல்லக்கூடியவன், அவன் யூத மதத்தைச் சேர்ந்தவன். அவன் உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்திலே இஸ்லாத்தை தழுவுவதாக சொல்லி இஸ்லாமிய சமுதாயத்திலே அவன் நுழைகிறான். நுழைந்து என்ன செய்கிறான் என்று சொன்னால், முஸ்லிம்களுடைய தூய்மையான அந்த இஸ்லாமிய கொள்கையை நம்ம மாற்றி அமைக்கணும், இல்லைன்னா இஸ்லாமிய வளர்ச்சியை தடுக்க முடியாது. இஸ்லாம் என்பது அதனுடைய ஓரிரை கொள்கைக்காகத்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதுல புரோகிதம் இல்லாம, மூட நம்பிக்கை இல்லாம ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை திட்டமாக இருப்பதனால் இஸ்லாம் வளர்கிறது. அந்த வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாமே ஒரு தப்பான மார்க்கம் காட்டுற மாதிரி அதனுடைய கோட்பாடுகளையே நாசமாக்கணும், அந்த கோட்பாடுகளை சிதைக்கணும் என்ற நோக்கத்தோடு இந்த அப்துல்லாஹ் இப்னு சபா என்பவன் உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்தில் இஸ்லாத்தை தழுவுகிறான், தழுவுவதாக சொல்கிறான். அப்புறம் என்ன பண்றான்னு கேட்டா, ஒவ்வொரு ஊர்லயா போய் அங்க தங்கி மக்கள் மத்தியில ஒரு தவறான கொள்கையை விதைக்கிறான். எப்படி எல்லாம் தவறான கொள்கையை விதைக்கிறான்னு கேட்டா, ஈசா நபி பெரிய ஆளா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஆளா, ஈசா நபியை விட நபிகள் நாயகன் தானே உயர்ந்த ஆளு, ஈசா நபியே திரும்பி வருவார் நம்பணும்னு சொன்னா அப்ப ஏன் ரசூல்லா வரமாட்டாங்க, அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி காலத்துல வருவாங்க, அதான் நமக்கு உள்ள மரியாதை, அதுலதான் நமக்கு கண்ணியம் இருக்கிறது, இப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை என்ன செய்யறான், ஃபர்ஸ்ட் மக்கள்கிட்ட விதைக்கிறான். அவன் இந்த கருத்துக்களை ஒவ்வொரு ஊரா போய் இந்த கருத்தை விதைக்கிறான். எல்லா ஊர்லயும் விரட்டி அடிக்கிறாங்க. அவனை ஹிஜாஸுக்கு போறான், அங்க விரட்டி விடுறாங்க, சிரியாவுக்கு போறான், அங்க விரட்டி அடிக்கிறாங்க, யமனுக்கு போறான், அங்க விரட்டி அடிக்கிறாங்க. கடைசி அவனுடைய சிந்தனைக்கு இடம் கொடுத்தது எங்கன்னு கேட்டா, ஈஜிப்ட்ல, மிஸ்ர்ல, எகிப்துக்கு போறான். இந்த கருத்தை விதைக்கிறான். அவங்க அந்த மக்கள் மார்க் அறிவு குறைவா இருந்த காரணத்தினால அவங்க சரி காண ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, ரசூல்லா விட ஈசா நபி உயர்ந்தவங்களா, கடைசி நபி இல்லையா, அவரே வருவார்னா இவங்க வரமாட்டாங்க, அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப இந்த உலகத்துக்கு வருவாங்க என்ற ஒரு கருத்தை மக்கள்கிட்ட வைக்கிறான். வைக்கிறதுக்கு என்ன ஆதாரம் காட்டுறான்னு சொன்னா, மக்கள்கிட்ட குர்ஆன் எதுக்கு இதை பார்க்கறான், ரெண்டும் ஒரே மாதிரி ஆக்க பார்க்கறான். அதாவது எந்த யூத கிறிஸ்தவ மார்க்கங்களும் இஸ்லாம் மார்க்கமும் கொள்கையில எல்லாம் ஒரே மாதிரியானது, எந்த வேறுபாடு இல்லை. அப்படி ஆயிட்டு யாரும் வரமாட்டாங்கல்ல, அங்க உள்ள புரோகிதம் இங்க இருக்கிறது, அங்க உள்ள கொள்கை தான் இங்கேயும் இருக்குதுன்னு ஆக்கிட்டோம்னு சொன்னா மற்றவங்க யாரும் இங்கிட்டு வரமாட்டாங்க. அதை தடுப்பதற்காக என்ன பண்றான்னு சொன்னா, நிறைய கொள்கை குழப்பங்களை உருவாக்குறான். அதுல ஒரு குழப்பம் என்னன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப வருவாங்க, இந்த கருத்துக்கு உரியவராக ஒரு கணிசமான பேரை வென்றெடுக்கிறான். அதுக்கு ஆதாரமா என்ன காட்டுறான்னு கேட்டா, குர்ஆன்ல 28வது அத்தியாயத்துல 85வது வசனம். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இன்னல்லதி ஃபர்ல அலைக்கல் குர்ஆன லராத்துக இலா மஆதின், முஹம்மதே உமக்கு குர்ஆனை தந்த அல்லாஹ், எந்த அல்லாஹ் உமக்கு குர்ஆனை தந்திருக்கிறான், அவன் லராதுக இலா மஆதின், நீ எங்கிருந்து வந்தாயோ அங்க உன்னை திரும்ப கொண்டு போய் சேர்ப்பான். அதாவது மக்காவில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரட்டப்பட்டுட்டாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், விரட்டப்பட்டோம் நினைக்காத, அங்க நீ போகத்தான் போற, எந்த ஊர்ல இருந்து உன்னை விரட்டி அடிச்சாங்களோ அங்க போகத்தான் போறேங்கிற ஒரு முன்னறிவிப்பாக இந்த வசனம் இருக்கிறது. இவன் என்ன செய்யறான்னு கேட்டா, எங்கிருந்து வந்தாயோ அங்கே திருப்பி வருவாங்கிறது அதை சொல்லவில்லை, இறுதி காலத்தில் வருவார்கள் என்பதை சொல்லி வியாக்கியானம், இறுதி காலத்தில் ரசூலுல்லாஹ் வருவாங்க என்பதை தான் இந்த வசனம் சொல்லுதுன்னு சொல்லி அந்த மக்கள் மத்தியில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறான். அது கொஞ்சம் பேருக்கு சரின்னு படுகிறது. ஆனால் இந்த கொள்கையை அபூபக்கர் அவர்களை முறியடிச்சிட்டாங்க. இந்த கொள்கையை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா ஆகலன்னு சொன்னா தானே இந்த பேச்சே வரும். அவங்க தான் மரணித்து விட்டார்கள் என்பதை சந்தேகத்துக்கு இடமில்லாம அவங்க நிரூபிச்சுட்டு போன பிறகு இவன் இந்த கொள்கை குழப்பத்தை உண்டாக்குறான். இது தவறான கொள்கை என்பதை மற்ற ஊர் மக்கள் எல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. காரணம், ஏற்கனவே அபூபக்கர் முறியடிச்ச காரணத்தினால். அதுக்குரிய ஆதாரங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள், எந்த நபியும் மரணித்து விட்டார்கள், ஈசா நபிக்கு விதிவிலக்கு இருக்கிறது, அவங்க திரும்பி வரமாட்டாங்க, அவங்க வருவாங்க இவங்க வரமாட்டாங்க என்பதையெல்லாம் நம்ம ஏற்கனவே விளக்கிட்டோம். இதற்கான கவுண்டர் இருக்கிறது.
ஆனால் இந்த மறுப்புகள் எகிப்து மக்களுக்கு போய் சேராத காரணத்தினால் இவன் சொல்றது சரிதாங்கிற மாதிரியான ஒரு கூட்டம் அங்கே தலை எடுக்கிறது. இந்த கொள்கை எப்படி தவறுங்கிறது நம்ம இப்ப விளக்க தேவையில்லை, ஆல்ரெடி விளக்கி இருக்கிறோம். நபி தான் கடைசி நபி. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு யார் வரமாட்டாங்க, ரசூலுல்லாஹ் திரும்பி வரமாட்டாங்க, அவங்க மௌத்தா தான் போயிட்டாங்க என்பதற்குரிய சான்றுகளை எல்லாம் நிறைய விளக்கிட்டதுனால அது ரிப்பீட் வேண்டியதில்லை. அடுத்து அவன் இரண்டாவதாக எடுத்து வைக்கிற விஷயத்துக்கு தான் வரணும். இது அபூபக்கரால் முறியடிக்கப்பட்ட ஒரு சித்தாந்தம். அடுத்து என்ன பண்றான்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தனக்கு அடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் ஆட்சிக்கு வரணும் என்று வசியத்து பண்ணிட்டு போனார்கள். இவர் அதுக்கு துரோகம் பண்ணிட்டு உஸ்மான் இந்த ஆட்சியை கைப்பற்றி கொண்டாரு. ஏற்கனவே உள்ள ரெண்டு பேரும் துரோகிகள். யார்? அபூபக்கர், உமர். அவங்க ரெண்டு பேரும், அலி தன்னுடைய மருமகன் கையில தான் ஆட்சியை கொடுத்துட்டு போறதுக்கு ரசூலுல்லாஹ் பிளான் பண்ணினாங்க. கூப்பிட்டு வசியத்து வேற பண்ணினாங்க. இந்த ஆட்சி உனக்கு தான், எனக்கு அடுத்து நீ தான் இந்த ஆட்சியை நீ நடத்தி செல்லணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது அபூபக்கர் அந்த ரசூலுல்லாஹ்வுக்கு துரோகம் செஞ்சிட்டாரு, உமர் துரோகம் செஞ்சிட்டாரு, உஸ்மான் இப்ப துரோகம் செஞ்சுதான் ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனையை மக்கள் மத்தியில் விதைக்கிறான். விதைக்கிறதுக்கு என்ன செய்யறான்? சில சான்றுகளை அவன் எடுத்து வைக்கிறான். அவன் தரப்பில் இருந்து சில சான்றுகளை எடுத்து வச்சு மக்களை வென்றெடுக்கிறான். எப்படி சான்றுகளை எடுத்து வைக்கிறான்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூபக்கர் அவர்களை ஹஜ்ஜி செய்வதற்காக அனுப்புகிறார்கள். மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு மக்கா நம்ம கையில வந்துருச்சு. வந்த பிறகு மக்களை ஹஜ்ஜிக்கு கொண்டு போகணும்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜிக்கு போகல, கடைசி வருஷம் தான் போறாங்க. அதுக்கு முந்தைய இஸ்லாமிய ஆளுகையின் கீழ மக்கா வந்துருச்சு. அப்ப அந்த ஹஜ்ஜிக்கு யார் அனுப்புறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரை தலைவராக்கி, நீங்க என்ன செய்யுங்க, மக்களை ஹஜ்ஜிக்கு நீங்கள் அழைத்து செல்லுங்கள், நீங்க போய் அந்த ஹஜ்ஜிக்கிரிகளுக்கு தலைமை தாங்குங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிக்கு போகாம அபூபக்கர் தலைமையில் அனுப்பி வைக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ரெண்டு அறிவிப்பும் செய்ய சொல்கிறார்கள். என்ன ரெண்டு அறிவிப்பு? இந்த ஆண்டுக்கு பிறகு அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்கள் ஹஜ் செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இதுவரைக்கும் எல்லாம் வந்துகிட்டு இருந்தாங்க. இந்த ஹஜ் மக்காவுடைய காபாவுல யார் வேண்டாலும் அது ஒரு பெரிய அதுக்கு சிலைகள் இருந்த இடம் தானே. சிலைகள் 360 சிலைகளை வச்சிருந்தாங்க. அந்த சிலை வணங்கக்கூடியவர்கள்லாம் அதை சுத்திட்டு போய் அது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஹஜ்ஜிங்கிற பேர்ல. அதே மாதிரி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நிர்வாணமாக தவாப் செய்து கொண்டிருந்தார்கள். காபாவுக்கு நம்ம பிறக்கும் போது ஆடை உடுத்திட்டா பிறந்தோம், அதனால பிறந்தபடிதான் அல்லாஹ் முன்னாடி நம்ம நிக்கணும் அப்படின்னு ஒரு சித்தாந்தம் உண்டாக்கிட்டு எல்லாம் அணிஞ்சுக்கிட்டு வருவாங்க. காபா கிட்ட நவுத்து போட்டுருவாங்க. அவுத்து போட்டு நிர்வாணமா என்ன செய்யறது? தவாப் செய்வார்கள். இது ஒரு பெரிய அல்லாஹ்வுக்கு விருப்பமான காரியம் என்று செய்து கொண்டிருந்தார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லி விடுறாங்க, நீ ஹஜ்ஜிக்கு வழி நடத்திட்டு போனவன மக்களை எல்லாம் கூட்டி, இந்த வருஷத்துக்கு அப்புறம் அல்லாஹ் யஹுஜ்ஜ பஅதல்லாமி முஷ்ரிகுன், இந்த ஆண்டுக்கு பிறகு அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற எவரும் ஹஜ்ஜிக்கு வரக்கூடாது. இந்த வருஷம் வந்துட்டீங்க, அடுத்த வருஷம்லாம் ஒரு இறைவனை நம்பியவர்கள் மாத்திரம்தான் இங்க அனுமதிக்கப்படுவார்கள். இரண்டாவது, ஒலா யதூஃப பில் பைத்தி உரியானுன், இந்த ஆலயத்திலே நிர்வாணமாக யாரும் வலம் வரக்கூடாது, ஆடையோடு தான் வர வேண்டும். இந்த ரெண்டு தடையையும் போட்டுட்டு வான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். அனுப்பின உடனே அபூபக்கர் போய் ஹஜ் செய்ய போறாங்கல்ல, அதுக்கு பின்னாடியே அலி ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வைக்கிறாங்க. எதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க தெரியுமா? நீ போய் அவர்களுக்கு ஒரு பிரகடனத்தை டிக்ளேர் பண்ணிட்டு வா. என்ன பிரகடனம்? அந்த மற்ற குழுக்களோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன்படிக்கை செஞ்சிருந்தாங்க. அந்த உடன்படிக்கை எல்லாரும் மீறிட்டாங்க. பல மதீனாவை சுற்றி உள்ள பல சமுதாய மக்களோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்திருந்தார்கள். என்ன பாதுகாப்பு ஒப்பந்தம்? நாங்க உங்களை தாக்க மாட்டோம், நீங்க எங்களை தாக்க கூடாது, எங்களை தாக்க எவனும் வந்தா நீங்க உதவி செய்யக்கூடாது, உங்களை தாக்குறதுக்கு யாராவது வந்தா நாங்க அவனுக்கு உதவி செய்ய மாட்டோம், எங்களுக்கு எதிராக நீங்க அவங்களுக்கு நீங்க உதவக்கூடாது என்கிற மாதிரியான ஒப்பந்தங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருந்தார்கள். ஏற்கனவே அவ்வளவு பேரும் ஒப்பந்தத்தை மீறினார்கள். 1-2 பேரை தவிர துரோகம் பண்ணினார்கள். மக்காவுக்கு தகவல் கொடுத்தார்கள், நீங்க அடிக்க வாங்க, சரியான நேரம் தான் அப்படின்னு செஞ்சார்கள். பனு குறைலாவுல இருந்து பனு நுதையில இருந்து சுத்தி இருக்கிற ஒவ்வொரு கபீலாவும் இந்த ஒப்பந்தத்தை மீறினாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னா, ஒரு 9வது அத்தியாயத்தை அருளுகிறான். சூரத்து தௌபான்னு சொல்லக்கூடிய 9வது அத்தியாயத்தை அருள் என்ன செய்யறான்னு கேட்டா, பராஅத்தும் மினல்லாஹி வ ரசூலிஹி இலல்லதீன ஆஹத்தும் மினல் முஷ்ரிகீன், இணை கற்பிக்கக்கூடியவர்களிடம் செய்து கொண்ட எல்லா உடன்படிக்கைகளும் இன்றோடு விலக்கிக் கொள்ளப்படுகிறது. நீ துரோகம் செஞ்சிட்டு இருக்க,
இனி உனக்கு எங்களுக்கு எந்த உடன்படிக்கையும் இல்ல, உனக்கு என்ன நீங்க பாத்துக்க, எங்களுக்கு என்ன நாங்க பாத்துக்கிறோம், நாங்க உங்களை பாதுகாக்க வேணாம், நீங்க எங்களை பாதுகாக்க வேணாம் டிக்ளேர் பண்ணிருங்க. அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க, உடன்படிக்கை செய்துவிட்டு எதிரிகளுக்கு காட்டி கொடுத்து விட்டார்கள் சொல்லி ஒரு அத்தியாயம் அருளப்படுகிறது. இதை வாசிச்சுட்டு வாண்டு யார் அனுப்புறாங்க? அலி அனுப்புறாங்க. இது புகாரில கூட நீங்கள் 369வது ஹதீஸ்ல, 4655வது ஹதீஸ்ல, 4656வது ஹதீஸ்ல எல்லாம் இந்த சம்பவம் ரெண்டு பேரும் போனது. ஃபர்ஸ்ட் அபூபக்கர் போறாங்க, அதே ஆண்டுல அதே ஹஜ்ஜிலேயே அரசாங்கத்தினுடைய ஒரு கொள்கையை அறிவிக்கிறதுக்கு அலி அனுப்புறாங்க. இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? இதை வச்சுக்கிட்டு அப்துல்லா இப்னு சபா என்ன பண்றான் பாத்தீங்களா, வணக்கம் செய்யறதுக்கு தான் அவர் அனுப்புறாங்க. கவர்மெண்ட் நிலையை டிக்ளேர் பண்றதுக்கு யார் அனுப்புறாங்க? பின்னாடி அலி அனுப்புனாங்களா? அப்ப கவர்மெண்டுடைய நிலைப்பாடு, ஒப்பந்தத்தை முறிக்கிறது போறதெல்லாம் யாருடைய நிலை? அரசாங்கத்தின் நிலை. எப்படி ஹஜ் செய்யறது, எங்க போய் தங்குறது, இதெல்லாம் வணக்க வழிபாடு. வணக்க வழிபாடுகளுக்கு தான் அபூபக்கர் தலைமை தாங்க வச்சாங்களே தவிர அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு யார் அறிவிக்க சொல்றாங்க? அலி ரசூலுல்லாஹ் அறிவிக்க சொல்றாங்க. இதுல இருந்து தனக்கு அடுத்து யார்? அலிதான் என்று ரசூலுல்லாஹ் இப்படிலாம் காட்டுறான். இதெல்லாம் நடந்த உண்மை. அந்த ஆயத்து பின்னாடி அபூபக்கர் போன பிறகு வருது, அதனால வேகமா சொல்லி விடுறாங்க. இது ஒரு சாதாரண விஷயம். இவன் இதை எடுத்துக்கொண்டு என்ன செய்யறான், மக்கள்கிட்ட தப்பு தவறுமா பிரச்சாரம் பண்ணி, ஆமா சரிதானே அபூபக்கர் அனுப்புன பிறகு அவர்கிட்ட இதையும் சொல்லி விட்டுருக்கலாம்ல, இவரு ஏன் ரெண்டாவது இவர் வேற அனுப்புனு, அப்ப ரசூலுல்லாவே அவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து. ஆமா ஆமான்னு 4 பேர் தலையாட்டுறான். அதுக்கடுத்து என்ன பண்றான்னு கேட்டான், வேற சில ஆதாரங்கள்லாம் எடுத்து வைக்கிறான். என்ன ஆதாரம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு யுத்தங்களுக்கு அவங்க போகாம வேற வேற தளபதிகளையும் அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அவங்களும் போயிருக்கிறாங்க பெரிய பெரிய யுத்தங்களுக்கு. சில யுத்தங்களுக்கு அவங்க போகாம என்ன செய்வாங்க, வேற வேற தளபதிகளை அனுப்பி வைத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி அனுப்பும் பொழுது ஒரு தடவை அம்ர் இப்னு ஆஸ் அவர்களை தளபதியாக என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த அம்ர் இப்னு ஆஸுக்கு கீழே அபூபக்கரையும் போக சொல்றாங்க, உமரையும் போக சொல்றாங்க. அலியை நீங்க இருந்துங்கன்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, அம்ர் இப்னு ஆஸ்ங்கற ஒரு சின்ன ஒரு இவங்களோட ஒப்பிட்டு பார்த்தா சின்ன ஆளு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அம்ர் இப்னு ஆஸ்ங்கிறது அவ்வளவு பெருசா சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. அவரை தளபதியாக்கி அவருக்கு பின்னாடி நீங்க எல்லாம் சாதாரண வீரராக போங்கன்னு சொல்லி அபூபக்கர் அனுப்புறாங்க, உமரை அனுப்புகிறார்கள். அதே மாதிரி உசாமா பின் ஸைத் அவர் தலைமையில ஒரு படையை தயாரிச்சு வச்சிருந்தாங்க, அனுப்பிட்டாங்க. அதுக்குள்ள மௌத்தா போயிட்டாங்க, போய் சென்றடைகிறதுக்கு முன்னாடி. அந்த படையில யார போக சொன்னாங்க, அபூபக்கரையும் போக சொன்னாங்க, உமரையும் போக சொன்னார்கள். ஆனால் அந்த படையில யார் அனுப்பல, அலியை நீ போவேனான்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அபூபக்கர் உமரை எல்லாம் ஒரு ஜனாதிபதி அளவுக்கு தகுதியானவர்கள் நினைத்திருப்பார்களேயானால் அவங்க இந்த ஒரு சாதாரண ஒரு ஆளுக்கு கீழே அனுப்பி வைத்திருப்பார்களா? அலியை மாத்திரம் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த ஒரு படைக்கும் வேற ஒரு தளபதியை நியமிச்சு அவரை கீழே அனுப்புனது கிடையாது. அவர் தான் தளபதியா இருப்பார். அவர் ஏதாவது ஒரு போருக்கு போனார்னு சொன்னா அவர் கலந்து கொண்ட போரா இருந்தால் ரசூலுல்லாவோட கலந்து கொண்டால் ரசூலுல்லாஹ் தளபதியா இருப்பாங்க. வேற ஆளோடு அவர் அனுப்புவதாக இருந்தால் அதன் தளபதியாக யார் தான் இருப்பாரு, அலிதான் இருப்பாரு அப்படின்னு ஒரு காரணத்தை காட்டி என்ன செய்யறாங்க பார்த்தீர்களா? இதிலிருந்து என்ன தெரிகிறது, அலிதான் அடுத்த வாரிசுன்னு தெரியவில்லையா அப்படிங்கிறான். அப்ப உசாமாவும் வாரிசுன்னு சொல்லுங்களேன், அவரே தான் ரசூலுல்லாஹ் அனுப்புனாங்க படைக்க. அபூபக்கருக்கெல்லாம் தலைமை தாங்கிறதுக்கு யார் அனுப்புறாங்க, உசாமாவை அனுப்புறாங்கன்னா அப்ப உசாமாவையும் அடுத்த ஜனாதிபதி சொல்லக்கூடாது. ஒரு படைக்கு தளபதியை அனுப்புறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல காரணங்களுக்கு அனுப்புவாங்க. அந்த நேரத்தில் யார் அனுப்புனா வெற்றிகரமா செய்வாங்கன்னு கணித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புவார்கள். பெரியவங்களுக்கு பின்னாடி கீழே சின்னவர்கள் இருப்பார்கள், சின்னவர்களுக்கு கீழே பெரியவர்கள் இருப்பார்கள். இதெல்லாம் அடுத்த ஜனாதிபதியை சொல்லக்கூடிய ஹதீசுகளா இதெல்லாம்? இந்த மாதிரியான சம்பவத்தை எடுத்து வைத்துக் கொண்டு மக்கள் என்ன செய்யறான், அவன் ஒரு மாதிரி அப்துல்லா இப்னு சபாங்கிறான் வென்று எடுக்கிறான். அதுக்கடுத்து என்ன செய்யறான்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு நபி வரமாட்டார்கள்ங்கிற தலைப்புல சொல்லும் பொழுது ஒரு ஹதீஸை உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கிறோம். அலியே, மூசாவுக்கு ஹாரூன் கிடைத்தது போல மூசா நபிக்கு ஹாரூன் நபி எப்படியோ அது மாதிரி எனக்கு நீ கிடைத்திருக்கிறாய், ஆனால் எனக்கு பிறகு நபி இல்ல. மூசாவுக்கு அப்புறம் மூசா வஹி வாங்குறதுக்காக போகிறார். அந்த நேரத்தில் சமுதாயத்துக்கு அடுத்த பொறுப்புல யார் இருந்தா, ஹாரூன் இருந்தாரு. அப்ப ரசூலுல்லாஹ் மூசாவுக்கும் ஹாரூனை கம்பேர் பண்ணி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒப்பிட்டு பார்த்து. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லா நிலையிலும் அடுத்தவராக யார் இருந்தா,
ஹாரூன் தானே இருந்தாரு, அந்த மாதிரி தான் நீ எனக்கு இருக்கிறன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்கல்ல, அப்ப ஜனாதிபதி யாரு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாரு, இந்த ஒரு வாதத்தை வைத்து பார்த்தீர்களா, அப்ப அலிதான் ஜனாதிபதினு சொல்லி இருந்தும் அது மாத்திரம் இல்லாம தனியா கூப்பிட்டு வேற சொன்னாரு. அடுத்து இதெல்லாம் சொல்லிவிட்டு என்ன பண்றான், இது மாத்திரம் இல்ல, அலிய கூப்பிட்டு எனக்கு பிறகு இந்த நாடு சிதைந்து விடக்கூடாது, நீதான் இதை காப்பாற்ற வேண்டும், நீதான் அடுத்த பொறுப்பாளராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தனியா கூப்பிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு வேற வசியத்து வேற பண்ணினாங்க. இப்படி எல்லாம் இருக்கும்போது அபூபக்கர் செஞ்ச சரியாங்க, உமர் செஞ்ச சரியாங்க, துரோகம் பண்ணலாமாங்க, உஸ்மான் செஞ்ச சரியாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை விதைக்கிறான். இதெல்லாம் அந்த உஸ்மான கொள்ளக்கூடிய ஹாரிஜியாக்களுக்கு ஆள் பிடிக்கிறதுக்கு உதவுனுச்சு இந்த சித்தாந்தம். இவன் தான் ஃபர்ஸ்ட் அதை விதைக்கிறான். இந்த ஒரு விஷயத்துல இவங்க கொள்கை ஹாரிஜியா கொள்கையும் ஒண்ணு. எந்த விஷயத்துல, உஸ்மான எதிர்க்கணுங்கிற விஷயத்துல. இவன் ஒரு குரூப்பை உண்டாக்குறான, இவங்க ஹாரிஜியா குரூப் இல்ல, இவங்க வேற மாதிரி டைப்பான குரூப். இவன் ஒரு யூத சித்தாந்தத்தை இஸ்லாத்தில் நுழைக்கிறதுக்கு வந்தவன், ஆனாலும் உஸ்மான எதிர்க்கணுங்கிற ஒரு கருத்து வந்துருதுல. அலிதான் ஜனாதிபதிக்கு தகுதியானவர், உரிமை படைத்தவர், உஸ்மான் தட்டி பறிச்சுக்கிட்டவர் அப்படின்னு சொன்னா உஸ்மான எதிர்க்கணும் ஆயிடுச்சுல. அதனால எதிர்க்கிறதுல இவனு சேர்ந்து இருந்தான், அந்த கூட்டத்தில் அவனு இருந்தான். அப்துல்லா இப்னு சபாவும் யாரோட இருக்கிறான், இந்த ஹாரிஜியா நம்ம கொள்கைக்கு ஒத்து வருது, எதிரிக்கு எதிரி நண்பன் இருக்கும்ல, இவனுக்கு உஸ்மான பிடிக்காது, அவனுக்கு உஸ்மான பிடிக்காது, சேர்ந்துக்குருவாங்க. கொள்கையில் இவங்களுக்கு நிறைய வேறுபாடு இருக்கும். ஆனா அதெல்லாம் கணக்கு பண்ணாம இப்போதைக்கு உஸ்மான காலி பண்ணணும், நீனு அலிதான் அடுத்த தகுதிங்கிற, நாங்க உஸ்மான் தகுதி இல்லைங்கிறோம். அடுத்து யார் தகுதிங்கிற டாபிக் எங்களுக்கு கிடையாது. நாங்க அநியாயக்கார ஆட்சி என்பதற்காக உஸ்மான எதிர்க்கிறோம், நீ அலிதான் வரணுங்கிறக்கா எதிர்க்கிற நோக்கங்கள்லாம் வேற. உஸ்மான் தப்பு பண்ணாரு, அவர் சரியா ஆட்சி நடத்தல அப்படின்னு இவன் எதிர்க்கல. இவன் எதுக்கு எதிர்க்கிறான், ரசூலுல்லாஹ் அலியை தான் சொல்லிட்டு போனாங்க, உஸ்மான் தங்க பவுன் மாதிரி ஆட்சி பண்ணாலும் சரி இவன் எதிர்ப்பான். உஸ்மானுடைய ஆட்சியில எந்த ஒரு அப்பளுக்கு இல்லாட்டாலும் இவன் எதிர்ப்பான். இவன் கொள்கை என்ன, உஸ்மான் நல்ல ஆட்சி பண்ணாரா கெட்ட ஆட்சி பண்ணாரா என்பது இவனுக்கு கவலை இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய மர்மம் தான் வரணும், மர்மம் எந்த மர்மம் தான், இவருக்கு தான் ஆட்சின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போனாங்க. அதனால அபூபக்கரா இருந்தாலும் அவர் தகுதியற்றவர், உமரும் தகுதியற்றவர், உஸ்மானும் இப்படிங்கிறது இவங்க கொள்கை. அவன் கொள்கை என்ன, ஹாரிஜா கொள்கை என்ன, இவர் நல்ல ஆட்சி பண்ண பிரச்சனை இல்ல, இவர் வேண்டிய ஆளுகளுக்கு சலுகை பண்றாரு, இந்த ஆட்சியை ஒழிக்கணும், அதுக்காக வேண்டி உஸ்மானுக்கு எதிராக வர்றாங்க. ஆக ரெண்டு பேருக்கும் உஸ்மான பிடிக்காது, காரணங்கள் வேற வேற. இவனுக்கு பிடிக்காது காரணம் வேற, அவனுக்கு பிடிக்காம போனது காரணம் வேற. இதையெல்லாம் பண்ணி ஒரு குரூப்பை திரட்டிட்டான். இவங்களும் அந்த ஹாரிஜாக்களும் சேர்ந்து கொண்டுதான் அந்த உஸ்மான் எல்லாம் கொண்டாங்கன்னு வைங்களேன். இப்ப இந்த மேட்டரை இன்றைக்கு வரைக்கும் இது அவன் விதைச்ச விதை இருக்கு பாருங்க. அப்ப இந்த ஷியாண்டு பேர் அவங்களுக்கு இல்ல, இவன் தான் இந்த சிந்தனையை முதல்ல உண்டாக்குறவன். அதாவது ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்து அலி தான் வரணும், அலிக்கு அப்புறம் அவருடைய பாரம்பரியம் தான் வரணும், அவருடைய வாரிசு தான் வரணும் அப்படிங்கிற சிந்தனை தான் அனைத்து ஷியா பிரிவினருடைய ஒரே கொள்கை. அவங்களுக்கு நிறைய விஷயத்துல கருத்து வேறுபாடு இருக்கும், இதில் கருத்து வேறுபாடு கிடையாது. இதுல அவன் ஷியாவுல எந்த குரூப்பா இருந்தாலும் எல்லாரும் அடிப்படை எதை ஒத்துக்கிட்டாலும் அவன் ஷியாவா இருப்பான், இதை ஒத்துக்கிறணும். எல்லா ஷியாவும் எதை ஒத்துக்கிறனே, ஷியாவுல இஸ்மாயிலியா இருப்பான், போரா இருப்பான், அவன் இருப்பான், நிறைய பேர் இருக்கிறாங்க. அவ்வளவு பேருமே ஒரு கொள்கையில ஒத்து வந்துருவாங்க, வேற வேற கொள்கையில முரண்படுவாங்க. ஒத்து வர்ற கொள்கை என்ன, இந்த கொள்கை. இந்த கொள்கை அலிதான் வந்திருக்க வேண்டும். 3 பேரும் தட்டி பறித்துக் கொண்டார்கள், 3 பேரும் துரோகிகள், 3 பேரும் காபிர்கள், 3 பேரும் தகுதி இல்லாதவர்கள், அலிக்கு தான் ரசூலுல்லாஹ் வசியத்து பண்ணினாங்க அம்புட்டு பேரும் சொல்லுவான். இன்னைக்கு போனாலும் ஈரான்ல உள்ள ஷியாவும் அதைத்தான், இன்னைக்கு உள்ள ஷியாவும் அதைத்தான் சொல்லுவான், ஈராக்கில் இருக்கிற ஷியாவும் அதைத்தான் சொல்லுவான், குமைனி அதைத்தான் சொன்னார். யாரெல்லாம் ஷியாவுல பெரிய மகான்கான்னு சொல்றாங்களோ அவ்வளவு பேருமே அன்று முதல் இன்று வரைக்கும் அவங்களுடைய கொள்கை என்ன, ஆட்சி எங்களுக்கு வர வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் வசியத்து பண்ணிவிட்டு போய்விட்டார்கள் என்று அலி சொன்னதாவெல்லாம் கட்டுக்கதை எல்லாம் பண்ணி செய்யறாங்க. இது உண்மையா? இது அவங்க ஒரு கொள்கை சொல்றாங்க, அந்த கொள்கை நம்மள்ட்ட இல்ல, நம்மளுக்கு அந்த கொள்கை அந்த பாதிப்பு இல்லைன்ற இந்த விஷயத்துல நம்ம கரெக்டா இருக்கிறோம். இந்த ஒரு விஷயத்துல தான் இந்த நம்ம சுன்னத் ஜமாத்துன்னு சொல்லக்கூடிய இந்த மக்கள் ஷியாவுடைய தாக்கம் இல்லாதவர்களா இருக்கிறாங்க. பாக்கி உள்ள மற்ற கொள்கையெல்லாம் இவங்கள்ட்ட இருக்கிறது. யாரு சுன்னத் ஜமாத்துன்னு சொல்றார்களோ அவங்க தான் இப்ப ஷியாவுடைய அம்புட்டு கொள்கையும் தாங்கி பிடிக்கிறாங்க. இந்த ஒன்னை தவிர இந்த ஒன்னை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. 4 கலீஃபாக்கள் தான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. மெம்பர்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான், அலின்னு அதுலதான் சுன்னத் ஜமாத்துங்கிற ஒரு சின்ன அடையாளத்தை காட்டிக்கிறாங்களே தவிர மீதி அவன் என்னென்ன கொள்கைலாம் சொன்னான்னு ஒன்னொன்னா சொல்றேன். அவன் சொன்ன கொள்கை அம்புட்டுமே. இந்த அப்துல்லா இப்னு சபாங்கிற யூதன் இந்த சமுதாயத்தில் விதைச்சு அவனை எரிச்சே கொன்றாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்.
அது பின்னாடி வர அந்த சம்பவம், அந்த ஷைத்தான் உண்டாக்கின கொள்கையைத்தான் இன்றைக்கு ஷியாக்கள் என்பவர்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது சரியாங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்னு அப்பாஸ் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பிறகு ஆட்சியை அழிக்கின்னு சொன்னாங்கன்னு சொல்றான்ல, அது பொய் என்பதற்கு ஏராளமான அடுக்கடுக்கான சான்றுகள் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் சான்று எது? இப்னு அப்பாஸ். இப்னு அப்பாஸ் யாரு? இப்னு அப்பாஸ் இவர்கள் காபிர் ஆவலன்னு இவங்களும் சொல்லுவாங்க. இப்னு அப்பாஸ் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பமா இருக்கிற காரணத்தினால எல்லாரும் காபிர் லிஸ்ட் போடுவாங்க இல்ல, இந்த ஷியாக்களை ஒத்துக்குருவாங்க. இப்னு அப்பாஸ் காபிர் ஆவல, எல்லா நேரத்திலையும் அவர் அலியோடவே இருந்தாரு, அதனால அவர் காபிர் இல்ல. அம்மார் இப்னு யாசிர் காபிர் இல்லம்பாங்க. மத்த எல்லாம் தான் காபிரா போயிட்டாங்களாம். மத்த எல்லாரும் காபிராகி போயிட்டாங்க. யாரு காபிர் இல்ல? அம்மார் இப்னு யாசிர் காபிர் கிடையாது, இப்னு அப்பாஸ் அவங்க காபிர் கிடையாதுன்னு அவங்களும் சொல்லுவாங்க. அந்த இப்னு அப்பாஸ் அறிவிக்கிற ஒரு செய்தி புகாரில் இடம்பெறுகிறது. என்ன இடம்பெறுகிறது சொன்னா, இப்னு அப்பாஸ் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அலியை பாக்குறாங்க. எப்ப பாக்குறாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த சக்ராத்துல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண வேளையில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கோ நாளைக்கோ மௌத்தா போயிருவாங்கங்கிற மாதிரி அந்த அறிகுறிகள் எல்லாம் தெரிகிறது. அப்ப இப்னு அப்பாஸ் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அலிட்ட சொல்றாரு, அல்லாஹ் மேல ஆணையாக, வல்லாஹி லா அரா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சௌஃப யுதவஃபா மின் வஜஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரைவிலேயே சீக்கிரத்திலேயே இந்த வேதனையில் மரணித்து விடுவார்கள். யார் சொல்றா? இப்னு அப்பாஸ் சொல்றாரு. யார்கிட்ட? அலிட்ட சொல்றாரு. ஏன்னு கேட்டா, இன்னில ஆரிஃபு உஜூஹ பனி அப்துல் முத்தலிப் இந்தல் மௌத், மரணிக்கும் பொழுது அப்துல் முத்தலிப் குடும்பத்தாருடைய முகங்கள் எல்லாம் எப்படி மாறும் என்று நான் பார்த்திருக்கிறேன். இவங்களும் அப்துல் முத்தலிப் வகைரா தானே? ரசூலுல்லாஹ் யாரு? அப்துல் முத்தலிப் பேரன் தானே? அப்துல் முத்தலிபுடைய மகன் அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அப்துல் முத்தலிப் குடும்பத்தார் மரணத்தை நெருங்கும் பொழுது ஒரு முகம் ஒரு மாதிரியா ஆகும். அந்த மாதிரி இவங்களுக்கு ஆயிடுச்சு ரசூலுல்லாஹ்வுக்கு. அவர் சொல்றாரு, இது ஒரு கணிப்பு கிடையாது, அவர் கணிச்சிருக்காரு. அப்படி இதுக்கு முகத்தை வச்சுலாம் கண்டுபிடிக்க இயலாது. அவரா என்ன செய்யறாரு? அப்படி ஒரு கருத்தை அலிட்ட சொல்றாரு. சொல்லிட்டு என்ன பண்றாருன்னு கேட்டா, இதுஹப்பினா இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நம்ம ரசூலுல்லாஹ்ட்ட போவோம், நீனு வா. மர்மோனை கூப்பிடுறாரு, அலி ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுறாரு. எப்படி? நீனு வா, நானும் வர்றேன், ரெண்டு பேர் ரசூலுல்லாஹ்ட்ட இப்ப போவோம். போய் ஃபல் நஸ்அலுக்கு ஃபீமன் ஹாதல் அம்ர், அடுத்த ஆட்சி யாருக்குங்கிறத உசுரோட இருக்கும்போது கேட்டுருவோம் வா. இப்னு அப்பாஸ் சொல்றாரு, இப்ப இன்னைக்கு மௌத்தா போயிருவாங்க போல தெரியுது, நம்ம என்ன செய்வோம்? அடுத்த ஆட்சி யாருக்கு அப்படிங்கறத அவங்க இருக்கும் போதே டிக்ளேர் பண்ணி கேட்டுருவோம். நம்ம எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தார்கள். அப்பாஸ் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம், சின்ன அப்பா மகன், அவர் ஒரு சின்ன அப்பா மகன். யாரு? இப்னு அப்பாஸ் ஒரு சின்ன அப்பா மகன். அலி அப்பாஸ் அபு தாலிப் அண்ணன் தம்பி தானே? அலியும் அப்பாஸ் யாரு? இப்னு அப்பாஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா அண்ணன் தம்பி. எப்படி அண்ணன் தம்பி? சின்ன அப்பா மக்கள், பெரிய அப்பா மக்கள். ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனார் அப்துல்லாவோட கூட பிறந்தவங்க அபு தாலிப் ஒரு ஆளு, அவருடைய மகன் அலி. அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனார் கூட பிறந்தால் அப்பாஸ், அவருடைய மகன் இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு அப்பாஸ். அப்ப என்ன பண்றாங்க? ரெண்டு தம்பிமார்களும் பேசிக்கிறாங்க, அண்ணன் தம்பிமார்களும். நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய வாரிசு, நம்ம போய் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்டு போடணும், இந்த ஆட்சி நீங்க மௌத்தா போயிட்டா யாரு இதை பாப்பா, அதை சொல்லுங்கன்னு கேட்போம் அப்படின்னு சொல்றாரு. யாரு? இப்னு அப்பாஸ் அலியை கூப்பிடுறாரு. அப்ப அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, நமக்கு தான் உரியதுன்னு சொன்னாங்கன்னு வைங்க, நம்ம அதுக்குரிய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். நமக்கு வராதுன்னு சொன்னாங்கன்னு வைங்க, எங்களுக்கு தான் தரணும்னு வற்புறுத்தி கேட்போம். ரசூலுல்லாஹ்ட்ட போவோம். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? நீங்க தான் நீங்க வாரிசு நீங்க எல்லாம் இருக்கும்போது, என் குடும்பத்தார் நீங்க எல்லாம் இருக்கும்போது அடுத்தால எப்படி வர முடியும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார்களே. ஆனால் அதை நம்ம மக்கள்கிட்ட பிரபகண்டப்படுத்திடுவோம். உங்களுக்கு இல்லைன்னு சொன்னாங்கன்னு வைங்க, ஏன் இல்லங்கிறிய, எங்களுக்கு தான் நீங்க தரணும் அப்படின்னு வற்புறுத்தி சொல்ல வைக்குவோம். போவோம். ரெண்டு பேரும் கூப்பிடுறாரு. ரெண்டு பேருமே இப்னு அப்பாஸுக்கு அந்த குடும்பத்தினுடைய இதெல்லாம் எல்லாருக்குமே இருந்திருக்குது. மனிதன் இதெல்லாம் நானா போயிட்டு கிடைச்சு சஹாபாக்களை திட்டுறோம். அப்ப புகாரி தான் திட்டான்னு சொல்லணும், நானா திட்டுறேன். புகாரி இமாமின பதிவு பண்ணி வச்சிருக்கிறாரு. அதை அறிவிக்கக்கூடிய அவ்வளவு பேர் நம்பகமான அறிவிப்பாளர்கள். இது வரலாற்றில் ஆதாரப்பூர்வமான ஆட்கள் மூலமாக அவங்க சொன்னது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நடந்ததை எடுத்து தான் நான் சொல்றேன், உண்டாக்கி கற்பனையா சொல்லல. அப்ப அலி ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்தப்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான், நமக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு வை, பிரச்சனை இல்ல. நமக்கு இல்லேன்ட்டாங்கன்னு வை, அப்புறம் மாற மாட்டாங்க. இல்லைன்னா இல்லதான், அவங்கள்ட்ட அந்த விளையாட்டே கிடையாது. இல்லேன்னு சொல்லிட்டார்களே ஆனால்
இனி ஒரு காலத்திலையும் இந்த மக்கள் நமக்கு தரவே மாட்டார்கள். அலியன சொல்லாம போனா கூட நம்ம பின்னாடி ஏதாவது ஃபைட் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு கிடையாது என்று ஒரு வார்த்தையை சொன்னாருன்னு வை, அப்புறம் காலாகாலத்துக்கு இல்லாம போயிடும். பேசாம நம்ம கேட்காம இருந்தோம், கேட்டு கொண்டு வை. நன்மையை விட தீமை ஜாஸ்தியா இருக்கிறது. நமக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல, நமக்கு இல்லன்னு சொல்லிட்டாங்கன்னு எப்படி அவர் வார்த்தையை சொல்றாரு. அலி என்ன சொல்றாருன்னு கேட்டா, வல்லாஹி லயின் சஅல்நாஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் ரசூலுல்லாஹ்விடத்திலே அடுத்த ஆட்சி எங்கள்ட்ட தாங்க என்று கேட்டு ஃபமனஅனாஹா, ரசூலுல்லாஹ் நமக்கு தர மறுத்து விட்டார்களேயானால் லா யூதி அன்னாஸ் பாதஹு, அவங்களுக்கு பிறகு அபதன் ஒரு காலமும் மக்கள் நம்மிடத்தில் ஆட்சியை தரமாட்டார்கள். ரசூலுல்லாஹ் உனக்கு இல்லன்னு போயிட்டாங்க, அப்புறம் என்ன வர்றேன்றாங்க. எந்த காலத்துலயும் பின்னாடி ஆட்சியும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, எடுத்துப்படாதப்பா. நம்ம ஏன் போய் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கணும் அப்படின்னு யார் சொல்றார்? அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. சொன்ன உடனே ரெண்டு பேரும் கேட்கிற முடிவு விட்டுட்டாங்க. இது எங்க இருக்கு? புகாரியில 4447வது ஹதீஸ்லயும் 6266வது ஹதீஸ்லயும் இடம்பெற்றிருக்கிறது. இப்ப வசியத்து பண்ண அந்த ஹதீஸ் வருமா? ரசூலுல்லாஹ் வசியத்து பண்ணல, கேட்கவே இல்லைன்னு வருதா இல்லையா? அலிய கூப்பிட்டு வசியத்து பண்ணாருக்கிறீங்களே, இது அலி என்ன பண்றாரு? முன்னாடி அந்த பேச்சை எடுக்க கூடாது, எடுத்து இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அந்த நிலையில விட்டுட்டாங்க என்று சொல்லி இப்னு அப்பாஸும் அலியும் சம்பந்தப்பட்ட இந்த சம்பவம் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு என்று சொன்னால், அது எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பிறகு அலிக்கு வரணும்னு சொல்லியிருப்பார்கள்? முடியாது. இது நம்பர் ஆதாரம் 1. அடுத்து என்னன்னு கேட்டா, அப்துல்லாஹ் இப்னு அபி அவுஃபா என்பவர் ஆரம்பகால சஹாபாக்கள்ல ஒரு ஆள். அவரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிற அந்த கட்டத்தில் மதீனாவில் இருந்தவர், நிறைய ஹதீசுகளை அறிவித்தவர். அவர்கிட்ட தல்ஹாங்கிற ஒரு தாபி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு கேட்டா, ஹல்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவுஸா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பிறகு ஆட்சிக்கு இன்னார் வரணும் என்று ஏதாவது வசியத்து எதுவும் பண்ணியிருக்கிறார்களா கேட்கிறார். அப்ப அவர் என்ன சொல்றார்? லா, அது வசியத்தை அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லை. அப்ப இவர் கேட்கிறார், தல்ஹாங்கிறவர் கேட்கிறாரு, நம்மளை எல்லாம் நீங்க வசியத்து பண்ணிட்டு போங்கன்னு சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அவங்க மட்டும் வசியத்து பண்ணாம போனாங்க? நீங்க மரணிக்க செய்ய வேண்டி இருந்தா வசியத்து பண்ணிட்டு போன்னு சொன்னாங்களா இல்லையா? அவங்க ஏன் நம்மளுக்கு சொல்லிவிட்டு அவங்க ஏன் செய்யாம போனாங்க அப்படின்னு தல்ஹா அப்துல்லாஹ் இப்னு அபி அவுஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்கறாங்க. அப்ப அப்துல்லாஹ் இப்னு அபி அவுஃபா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத்து பண்ணுனாங்க. என்ன வசியத்து பண்ணாங்கன்னு கேட்டா, அவுஸா பி கிதாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிதாபை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் வசியத்து பண்ணினாங்க. ரசூலுல்லாஹ் வசியத்து பண்ணினார்கள். கடைசி நேரத்தில் என்ன வசியத்து பண்ணினார்கள்? நீங்க எல்லாரும் அல்லாஹ்வுடைய வேதத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று மக்களுக்கு ஒரு பொதுவான வசியத்து பண்ணினார்களே தவிர இதை தவிர வேற வசியத்து பண்ணல. என் மருமகனுக்கு ஆட்சியை கொடுத்துருங்க, என் தம்பிகள் ஆட்சி ஒப்படைச்சிருங்க, எங்க குடும்பத்தார் தான் ஆட்சிக்கு தகுதியானவங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எந்த வசியத்தும் பண்ணல என்று சொல்லி அப்துல்லாஹ் இப்னு அபி அவுஃபா அவர்கள் சொன்னதாக சஹீஹுல் புகாரியில 2740, 4460, 5022 ஆகிய ஹதீசுகள்ல புகாரியில் நீங்கள் பார்க்கலாம். அதை விட ஆயிஷா நாயகி அலியும் சமாதானம் ஆயிட்டாங்க. சமாதானம் ஆன பிறகு பிற்காலத்தில் ஆயிஷா நாயிட்ட போய் கேட்கிறாங்க. சண்டையா இருக்கும்போது கேட்டா கூட வீம்புக்கு சொன்னாங்கன்னு சொல்லி போடலாம். இது இப்ப ஆயிஷா நாயிட்ட கேட்கறாங்க. எப்ப கேட்கறாங்க? அந்த ஒட்டக போர்லாம் முடிஞ்சு கடைசியா எல்லாம் சரியாகி போய், சரி நீங்களே ஜனாதிபதியா இருந்துக்கிறங்க, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் நமக்குள்ள சரியில்லாம போயிடுச்சு எல்லாம் ஆன பிறகு ஆயிஷாட்ட போய் கேட்கிறாங்க, அண்ணா அலியன் கான வசியன், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் வசியத்து செய்து விட்டு சென்றார்கள் என்று பேசிக் கொள்கிறார்களே, அது உண்மையா? யார்கிட்ட கேட்கிறாங்க? ஆயிஷா நாயிட்ட கேட்கிறாங்க. ஆயிஷா நாய் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, மத்தா உசா இலைஹி, எப்ப அவர்கிட்ட போய் ரசூலுல்லாஹ் வசியத்து பண்ணியிருப்பாங்க? ஏன் மடியிலான சாஞ்சிருந்தாங்க, மரணிக்கிற நேரத்தில் வசியத்து எனக்கு தெரியாம இப்படி வசியத்து நடந்திருக்க முடியும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நாள் பூரா இருந்து என்னோட கடைசி நாட்கள், கடைசி நாள் எல்லா மனைவிமார்ட்டையும் பர்மிஷன் வாங்கிட்டு என்ன செஞ்சாங்க? மரணிக்கிறதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி பூரா எங்க இருக்கிறாங்க? ஏன் வீட்டில் இருக்கிறாங்க. அப்ப லாஸ்ட் டைம்ல பூரா என்னோட தான் இருக்கிறாங்க. ஏன் மடியில சாஞ்சி இருந்தாங்க. ஏன் மடியில சாய்ந்து கொண்டு இருந்துதான் அவங்க ஏதோ ஒரு தண்ணி எடுத்துட்டு வர சொல்றாங்க, ஒரு தட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு வர சொல்றாங்க. சொல்லும் போது டக்குன்னு மடியில விழுந்துடுறாங்க. அப்பதான் மூத்தா போறாங்க. ஏதோ ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு சொல்றாங்க, ஒரு தட்டை எதுக்கு எடுத்துட்டு சொல்றாங்க தெரியல, வாந்தி எடுக்கிறதுக்கோ வேற எதுக்கு ஒரு தட்டை ஒண்ணு எடுத்துட்டு வாங்கங்கிறாங்க. அது சொன்னாங்க. கடைசியில் என்னாச்சு? ஏன் மடியில அவங்க விழுந்துட்டாங்க, இறந்துட்டாங்க. இதான நடந்துச்சு. எப்ப வசியத்து பண்ணாங்க, எப்படி வசியத்து பண்ணிருப்பாங்க? விளையாடுறாங்களா? எனக்கு தெரியாம அப்படி வசியத்து பண்ணிருக்க முடியும்? அலியை தனியா கூப்பிட்டாங்களா, தனியா பேசினாங்களா? அவர் வந்தார் அந்த வீட்டுக்கு,
ஸ்பாட்ல அவர் இருந்தாரா முதல்ல? நான் தானே எல்லாம் 5 நாள் கூடவே இருந்துகிட்டு இருக்கிறேன். எனக்கு தெரியாம இப்படி தனியாக கூப்பிட்டு உனக்கு தான் ஆட்சியை தரப்போறேன்னு சொன்னாங்க. அவர் ஸ்பாட்டுக்கு வரவே இல்லையே, நான் தானே இருக்கிறேன், ஏன் மடியிலான ரசூலுல்லாஹ் உயிரை விடுறாங்க அப்படின்னு ஆயிஷா நான் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இப்ப மத்தா உசா இல்லை, இப்ப கைபா உசா எப்ப வசியத்து பண்ணாங்க, எப்படி வசியத்து பண்ணுவாங்க அப்படி எல்லாம் ஆயிஷா நாயகி கேட்டதாக புகாரியில 2741. இது எப்ப வசியத்து செஞ்சாங்கன்னு கேட்கிறாங்க. எப்படி வசியத்து பண்ணிருக்க முடியும் என்று கேட்பது புகாரியில 4459 இந்த ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப அலியை கூப்பிட்டு தனியா பிரத்யேகமா ஆட்சியை கொடுக்கறதா சொன்னது இவனுடைய கற்பனை. அப்துல்லா இப்னு சபா சஹாபி கிடையாது. இவன் யாரு சொல்வது? அப்துல்லா இப்னு சபா ஒரு சஹாபியா இருந்தால், ரசூலுல்லாஹ் காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவனாக இருந்தால், ரசூலுல்லாஹ் மரணிக்கும் போது மதீனாவில் வாழ்ந்த ஒருத்தனாக இருந்தால் அவன் சொல்ல கேட்கலாம். இவன் உஸ்மான் காலம் வரைக்கும் யூதனா இருந்து விட்டு உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் இஸ்லாத்தை தழுவி இருக்கிறான். மதீனாவில் உள்ள சம்பவம் கூட எதுவும் அவனுக்கு தெரியாது. இவன் சொல்லுகிறான் அலியை கூப்பிட்டு தனியா வசியத்து பண்ணாங்க. நீ அப்புறம் அவனுக்கு அப்புறம் தெரியும்? நீ ஸ்மார்ட்ல இல்லாத அல்ல, இந்த மார்க்கத்தில் இல்லாமையில இருந்த அப்படிங்கிற அடிப்படையில் பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு தப்பாயிடுச்சு. அதை விட முக்கியமா நம்ம என்ன பார்க்கணும், இதை யார் சொல்ல இயலும்? அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு வசியத்து பண்ணினார் என்று சொல்லி நீங்களும் நானும் சொல்ல இயலுமா? யாரு சொல்லணும்? அலியில சொல்லணும். அலி சொன்னார் முத காட்டு. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னைய கூப்பிட்டு ரசூல் அலியை கூப்பிட்டு வசியத்து பண்ணார்னு இவன் சொல்றான். இவன் சொல்லும் போது அலி உசுரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆட்சியை கொடுக்காம அபூபக்கர் பையத்து பண்ணாங்களே, அப்பவும் அவர் இந்த ஆர்குமெண்ட் பண்ணவே இல்லை. எந்த ஆர்குமெண்ட்? எங்களுக்கு நாங்க ஹக்கு இருக்குன்னு நினைத்தோம், எங்களுக்கு தான் அது வரணும் நாங்க ஆசைப்பட்டோம்னு சொன்னாரே தவிர, எனக்கு ரசூலுல்லாஹ் வசியத்து பண்ணிய காரணத்தினால் அங்க அந்த சகீஃபா பனி சாயிதா அவளை எல்லாரும் கூடுனாங்களே, பனி சாயிதாங்கிற அந்த ஒரு இடத்துல கூடிய அன்சார்கள் எல்லாம் கூடுனாங்களே, அங்க எந்திரிச்சு அவர் சொல்ல வேண்டியதானே, மக்களே கிடையாது, ரசூலுல்லாஹ் என்னை கூப்பிட்டார்கள், எனக்கு தான் ஆட்சி என்று சொன்னார்கள், எனக்கு அப்படின்னு அவர் சொல்லிருக்கலாம்ல. அவர் சொல்ல காணாமப்பா, சம்பந்தப்பட்டவர் சொல்லலையே, அப்பவும் சொல்லல, சரி பயந்துகிட்டு சொல்லலன்னு ஏதாவது சமாதானம் பண்ணுவாங்க. அவர் ஆட்சிக்கு வந்துட்டார்ல பின்னாடி, அப்பவாச்சு இது ஏற்கனவே எனக்கு வந்திருக்க வேண்டியது, எனக்கு தான் ரசூலுல்லாஹ் சொன்ன அப்படி சொல்லிருக்கலாம்ல. இப்ப யாருக்கு பயப்படனவர் கேட்டா சொல்லுவாங்க, தக்கியா பயந்துகிட்டு சொன்னாருமாங்க. கேட்டா அபூபக்கர் காலத்துல சொல்ல வேண்டியவர், உமர் காலத்துல சொல்ல வேண்டியவனா, அம்மாடி உமர் தலை எடுத்துருவான்னு பயந்துட்டு சொல்லாம இருந்தாரு. சரி அப்ப பயந்துகிட்டு இருந்துட்டாரு, அவர் கையில் ஆட்சி வந்து அப்ப சொன்னார் எடுத்துக்காட்டு. அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்காக வேண்டிய என்ன செய்யல, இது சொல்லல. அதை விட அலிக்குத்தான் ஆட்சி என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு சஹாபி கூட சொல்லவில்லை. இவனை விட்டு அப்துல்லாஹ் சபா விட்டுருங்க, வேற எந்த சஹாபியாவது ரசூலுல்லாஹ் அலிக்கு வசியத் செஞ்சாங்க இவங்க சொல்றது போனா சஹாபி இல்லாத சைத்தானோ பேரை சொல்லிதான் இவங்க வசியத்து பண்ணதாக இந்த அப்துல்லாஹ் இப்னு சபா சொல்லிட்டு தெரிஞ்சானே தவிர, ஷியாக்கள் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறார்களே தவிர எதை சொன்னது இல்ல. ஒரு சஹாபி தானங்க ரசூலுல்லாஹ் செஞ்ச செயலை பார்க்க முடியும். ரசூலுல்லாஹ் செஞ்ச செயலுக்கோ சொல்லுக்கோ ஐ விட்னஸ் அவங்க தானே. ஐ விட்னஸா இருக்கக்கூடிய சாட்சிகளா இருப்பதற்கு தகுதியுடைய சஹாபாக்கள் ஒருவரும் இதை பத்தி சொல்லவே இல்லை. இது ஒரு விஷயம். அதை விட முக்கியமானது என்ன தெரியுமா, இப்னு அப்பாஸ் அவர் தான் இப்ப அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஹீரோ. அவர்கிட்ட கேட்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத்து செய்துவிட்டு தான் மரணித்தார்களான்னு அவர்கிட்ட பிற்காலத்தில் கேட்கிறாங்க. ஆட்சி அலி நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கிற காலத்தில் கேட்கிறாங்க. அவர் என்ன செய்யறாரு, மாத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலம் யூசி, எந்த வசியத்தும் செய்யாமல் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்தார்கள். அவங்க யாரை பெரிதாக மதிப்பார்களோ அந்த இப்னு அப்பாஸே சொல்கிறார், ரசூலுல்லாஹ் எனக்கு பிறகு ஆட்சி இன்னாருக்கு வர வேண்டும் என்று எந்த வசியத்தும் செய்யவில்லை. இது முஸ்னத் அஹ்மதுல 3021 3184 ஆகிய ஹதீஸ்களை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன சொல்றாங்க, அவங்க அந்த குத்துப்பட்டு மரண படுக்கையில இருந்த அந்த காலகட்டத்தில் அவங்க என்ன வார்த்தை சொன்னாங்க, நான் எனக்கு பிறகு இவர்தான் ஆட்சியாளர் என்று நான் நியமித்தேனேயானால் அதுவும் எனக்கு குற்றமில்லை. ஏனென்றால் என்னை அப்படித்தான் அபூபக்கர் நியமித்திருக்கிறார். நான் யாரையும் நியமிக்காமலே நான் போய்விட்டேனேயானால் அப்பவும் எனக்கு குற்றமில்லை. ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பிறகு யாரையும் நியமிக்கவில்லை. வசியத்து பண்ணலன்னு சொல்றார்ல, வசியத்து பண்ணல என்று உமர் சாட்சி சொல்கிறார், இப்னு அப்பாஸ் சாட்சி சொல்கிறார். இது எங்க இருக்குது, புகாரியில 7218வது ஹதீஸில் இருக்கிறது. நான் எதுக்கு இந்த மாதிரி ஆள் கைதியா உங்களுக்கு காட்டுறது தெரியும், நிறைய பேர் சொல்லி இருக்கிறாங்க. நான் எதுக்கு இப்னு அப்பாஸை காட்டுறேன் சொன்னா,
இவங்க இப்னு அப்பாஸை ஏத்துக்குவாங்க. அதுக்காக சொல்றேன். ஏன் அலிய சொல்றேன்னு கேட்டா அலி தானே சம்பந்தப்பட்டவர், அதுக்காக அதை சொல்றேன். அடுத்து இவங்க யாரை ஏத்துக்குவாங்க? அம்மாரை ஏத்துக்குவாங்க. கடைசி வரைக்கும் கூடவே இருந்து ஒட்டக போர்லையும் கலந்து கொண்டு சிவ்வின் போர்ல அவருக்காக உயிர் கொடுத்தவர். அந்த அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட வந்து அவங்க சொல்றாங்க, மா அஹித இலைனா, அம்மார் இப்னு யாசிர் சொல்கிறார்கள், என்ன சொல்கிறார்கள்? மா அஹித இலைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைஅன் லம் யஹிதுஹு இலன் நாஸி காஃபா. எல்லா மனிதர்கள்ட்டையும் என்ன செய்தியை சொன்னார்களோ அதை தவிர எங்கள்கிட்ட பிரத்யேகமாவெல்லாம் ரசூலுல்லாஹ் ஒன்னும் சொன்னது கிடையாது. எல்லாம் பொதுமக்களுக்கு எல்லாம் என்ன சொன்னார்களோ அதைத்தான் எங்களிடத்தில் சொன்னார்களே தவிர எங்களுடைய குடும்பத்தாருக்கு தான் வரணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி எந்த ஒரு பிரத்யேகமாக எந்த ஒரு உறுதிமொழியும் எந்த ஒரு ஒப்பந்தமும் அவர்கள் செய்தது இல்லை. இது சஹீஹ் முஸ்லிம்ல 4983 4984 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப இதுலயும் விளங்குகிறது என்னது, இந்த ரசூலுல்லாஹ் வசியத்து செய்யல. அதை விட முக்கியமானது என்ன, சம்பந்தப்பட்ட அலியே சொல்லிட்டா நேற்று ஓவர் தானே. இதெல்லாம் அம்மார் சொன்னார், அவர் சொன்னார். யாரை கூப்பிட்டு வசியத்து பண்ணாங்கன்னு சொல்றீங்களா? அவர் என்ன சொன்னார்? வசியத்து பண்ணாங்கன்னு சொல்றீங்களா? எப்ப சொன்னாரு? நல்ல ஸ்ட்ராங்கா ஆட்சியில ஜனாதிபதியா இருக்கும்போது சொன்னது. இப்ப நான் சொல்லக்கூடிய செய்தி என்ன சொல்றாருன்னு கேட்டா, கைசுங்கிற ஒரு ஆளு, அவர் தாபி, அவர் சொல்றாரு, நானும் அஸ்தருங்கிறவரும், அஸ்தருங்கிற அலியுடைய படை தளபதிகள் முக்கியமான ஒரு ஆள், ரெண்டு பேரும் அலி இடத்துல போய் கேட்டோம், ஹல் அஹித இலைக்க நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷையன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்கள்கிட்ட எதையாவது ஒரு உறுதிமொழி பத்திரம் தந்திருந்தார்களா? நீங்க தான் ஆட்சிக்கு வரணும் என்று உங்களுக்கு ஏதாவது உறுதிமொழி பத்திரம் தந்திருந்தார்களா? லம் யாஹது இலன் நாஸ், ஆமா மக்களுக்கு எல்லாம் தெரியாம உங்களுக்கு மட்டும் தனியா பிரத்யேகமா ஏதாச்சும் ஒரு உறுதிமொழி பத்திரம் எதுவும் உங்களுக்கு தந்திருந்தார்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு அஸ்தருங்கிறவரும் கைசுங்கிறவரும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதியா இருக்கும் பொழுது கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்லுகிறாரு, லா அப்படிலாம் ஒண்ணும் தரல, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறாரு. இது எங்க இருக்கு? நசை சையான ஹதீஸ், நசையில 4653வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஒட்டகப்போர் நடக்குதுல, யுத்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் இது. அப்ப ஒட்டகப்போர் நடக்கும்போது இவர் ஜனாதிபதி தானே. ஒட்டகப்போர் நடந்த நேரத்தில் உள்ள சம்பவம் சொன்னாலே என்ன அர்த்தம்? இவர் அப்ப ஜனாதிபதியா இருக்கிறார். ஆயிஷா நாயகியோட இவருக்கு நடந்த யுத்தத்துக்கு பேர் தான் ஒட்டகப்போர். அப்ப ஒட்டகப்போர் என்று சொல்லி அந்த நேரத்தில் மக்கள்கிட்ட ஹுத்பா பண்றாரு, மக்கள்கிட்ட உரை நிகழ்த்துறாரு. எப்படி உரை நிகழ்த்துறாரு? ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ஆட்சி உண்டாயிருக்கிறது, அதை சீர்குலைச்சிடாதீங்க, பேசாம ஒத்துவாங்க, சமாதானமா போயிருவோம், நீங்க எனக்கு எதிராக யுத்தம் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு நீண்ட உரை நிகழ்த்துகிறார். அந்த உரையில் அவர் குறிப்பிட்ட வாசகம் என்னன்னு கேட்டா இந்த பாயிண்ட் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லம் யஅஹது இலைனா அஹ்தன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்திலே எந்த உறுதிமொழியும் வாங்காமலேயே ஃபில் இமாரத்தி நஅஹுது பிஹி ஃபில் இமாரத்தி, இமாரத்து விஷயத்தில், இமாரத்துல ஆட்சி தலைமை சம்பந்தமாக எங்களுக்கு எந்த ஒரு அறிவுரையும் சொல்லாமலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். வலாக்கின்னஹு ஷைஉன் ரஅய்னாஹு மின் கிபலி அன்ஃபுஸினா, நாங்கள் தலைவர்களாக கடந்த காலத்தில் நாங்கள் தேர்ந்தெடுத்துக் கொண்டது நாங்களாகவே எங்களுடைய ஆலோசனையின்படிதான் தேர்ந்தெடுத்துக் கொண்டோம். அபூபக்கரை தேர்ந்தெடுத்ததும் ரசூலுல்லாஹ் பேரை சொன்னதுக்காக இல்லை, உமரை தேர்ந்தெடுத்ததும் உமர் பேரை ரசூலுல்லாஹ் சொன்னதுக்காக இல்லை, உஸ்மானை தேர்ந்தெடுத்ததும் அவர் பேரை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போனாருங்கிறதுக்காக இல்லை, என்னை தேர்ந்தெடுத்ததும் என் பெயரை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்பதற்காக இல்லை. மக்கள்லாம் பார்க்கறாங்க, இன்னைக்கு இவர் தான் ஃபிட்டு அபூபக்கர்ன்ட்டாங்க, இன்னைக்கு இவர் தான் தகுதியானவர் உமர்ன்ட்டாங்க, இன்னைக்கு உஸ்மான் தான் தகுதியானவர் உஸ்மான்ட்டாங்க, இன்னைக்கு அலி தான் தகுதியானவர் அலின்ட்டாங்க. அப்படிதான் என்ன சொல்ற தெளிவா சொல்றாரு, வலாக்கின்னஹு ஷைஉன் ரஅய்னாஹு மின் கிபலி அன்ஃபுஸினா, எங்கள் உள்ளத்திலிருந்து தோன்றியதன் அடிப்படையில் நாங்களாக எடுத்துக்கொண்ட முடிவுதான் இதெல்லாம். அவர் தலைவரா வந்ததும் இவர் நான் தலைவரா வந்ததும் நடுவுல ரெண்டு பேர் தலைவரா வந்ததும் ரசூலுல்லாஹ் சொல்லி அல்ல. அப்படின்னா எப்படி வசியத் பண்ணிருப்பாரு? அப்ப என்ன செய்யறாரு? சும்மஸ்துக்லிபா அபூபக்கர் கலீஃபாவானார், அவர் எந்த அப்பளுக்கும் இல்லாமல் ஆட்சி பண்ணிவிட்டு போனார். சும்மஸ்துக்லிபா உமர் அப்படி புகழ் மாலை சூட்டி விட்டு இப்படி கஷ்டப்பட்டு ஒரு ஆட்சி உருவாகி இருக்கிறது நாசப்படுத்திடாதீங்க என்று அந்த ஒட்டக போரை தவிர்ப்பதற்காக அவர் உரை நிகழ்த்துவார் இல்லையா, அந்த உரையில குறிப்பிட்டார் என்று முஸ்னத் அகமதுல 877வது ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் என்ன காட்டுகிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி வசியத்து ஒண்ணும் பண்ணல. அப்ப வசியத்து பண்ணவும் செஞ்சாங்க,
என்ன பண்ணுனாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வசியத்து என்றதை பயன்படுத்தி சில விஷயங்களை சொன்னார்கள். அதெல்லாம் ஆட்சி சம்பந்தப்பட்டது இல்ல. என்ன சொன்னார்கள்? இணை கற்பிக்கக்கூடிய யாரையும் அரபு தீபகற்பத்திலிருந்து வெளியேற்றுங்கள் அப்படின்னு வசியத்து பண்ணினார்கள். அது உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் காலத்தில் அதற்கான சூழ்நிலைகள் கனியவில்லை. உமர் ரலியல்லாஹு ஆட்சியில் என்ன பண்ணாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய இந்த வசியத்தை நிறைவேற்ற போறேன்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணாங்க? அரபு தீபகற்பத்திற்கு உள்ள யாரும் இணை கற்பிக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி வெளியேற்றினார்கள். அதே மாதிரி இந்த வெளிநாடுகளில் உள்ள தகவல்களை அறிந்து வருவதற்காக உளவு வேலைக்காக சிலர் நியமிக்கப்பட்டிருப்பார்கள் இல்லையா? அவர்களுக்கு நான் என்ன கொடுத்து வந்தேனோ அந்த மாதிரி நீங்களும் அவர்களுக்கான ஊதியத்தை கொடுத்து வர வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அடுத்த ஆட்சியாளருக்கு யாருக்கு நினைச்சு சொல்லவில்லை, யார் வந்தாலும் அதை செய்யுங்கள். இப்படியான வசியத்து பண்ணினார்கள். பெண்களை பற்றி வசியத்து பண்ணினார்கள். அடிமைகள் விஷயத்தில் நேர்மையான இடங்கள் வசியத்து பண்ணினார்கள். அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று வசியத்து பண்ணினார்கள். தொழுகையை பற்றி வசியத்து பண்ணினார்கள். அது மாதிரி இவ்வளவுதான். இந்த மாதிரியான சில காரியங்களை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசியத்து பண்றேன்னு சொன்னாங்களே தவிர எனக்கு அடுத்து ஜனாதிபதி யார் என்று எந்த வசியத்தும் பண்ணல. இவ்வளவு அடுக்கடுக்கான ஆதாரங்கள் இருந்தும் கூட இவன் என்ன பண்றான்? ரசூலுல்லாஹ் என்னஞ்சாங்க? எங்க குடும்பத்துக்கு தான் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் அலியுடைய குடும்பத்துக்கு தான் அந்த ஜனாதிபதி போஸ்ட்னு சொல்லிவிட்டாங்கன்னு மக்களை உசுப்பி விட்டான். அது பொய் என்று தெரிந்தாலும் கூட இவங்களுக்கு அந்த ஒரு பக்தி, அந்த மாதிரியான கல்ச்சுரல்ல இருந்து வந்தவர்கள், குறிப்பா ஈரானை சேர்ந்தவர்கள் எல்லாம் எதுல வந்தவர்கள்? அப்பனுக்கு பிறகு பிள்ளை, பிள்ளைக்கு பிறகு பேரன், பேரனுக்கு பிறகு இப்படியான ஒரு ஆட்சி முறையை பார்த்து பழகியவர்கள். அதனால அவர்களுக்கு இது இனிப்பா தெரிஞ்சது. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு மருமனுக்கு பேரன், அது நல்லா தெரிகிறது. ஏன்னா அது மாதிரிதான் அந்த நாட்டில் ஆட்சியை பார்த்தார்கள். ஈரான்ல நடந்த ஆட்சியெல்லாம் எப்படி இருந்துச்சு? அப்பனுக்கு பிறகு மகனுக்கு அப்புறம் பேரன், பேரனுக்கு அப்புறம் கொள்ளு பேரன், இப்படியாகத்தான் ஆட்சி முறை இருந்து கொண்டிருந்தது. அந்த மாதிரி ஆட்சியை பார்த்து பார்த்து பழகிய அந்த ஈரானை சேர்ந்த மக்களுக்கு, அந்த மாதிரி ஈராக்கை சேர்ந்த மக்களுக்கு எல்லாம் தெரியுது ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு மர்மம் தானே வரணும், விருப்பமான மகள் பாத்திமா தானே என்றெல்லாம் அதுவே கட்டுக்கதை. விருப்பமான மகள் பாத்திமா என்பதும் அகல பைத்துனா இவங்க தான் என்பதும் கட்டுக்கதை. அது ஒரு தவறான கொள்கை பின்னாடி வரும். அந்த கொள்கை எப்படி விதைக்கப்படுதுங்கிறது ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் பாத்திமா ஆக்கிடுவாங்க. எதை எடுத்தாலும் பாத்திமா, நம்ம பாத்திமான்னா என்ன பொம்பளைகளுக்கு ரசூல் மாதிரி ஆக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய 4 பொம்பளை பிள்ளை இருந்தாலும் 3 பொம்பளை பிள்ளை கண்டுக்கிற மாட்டாங்க. அந்த 3 பொம்பளை பிள்ளைகளுக்கும் வலது சந்ததிகள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கண்டுக்கிற மாட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம்னா யார் மட்டும்தான்? பாத்திமா மட்டும்தான் ஆகிவிட்டாங்க. அதெல்லாம் எவ்வளவுக்கு குர்ஆனுக்கு எதிரான விஷயங்கள். எல்லா மகள்களுமே ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளைங்க தான், எல்லாருமே சமமானவர்கள் தான். அந்த மாதிரியான 1-2 சில விஷயங்கள்ல பாத்திமாவுக்கு சிறப்பு இருக்கிற மாதிரி வேற மகள்களுக்கு வேற மாதிரியான சிறப்புகள் இருக்கிறது. அது பின்னாடி பார்ப்போம். டாபிக் என்ன தெரியுமா? இந்த வசியத்து செய்தார்கள் என்ற ஒரு சித்தாந்தம், அதுதான் இன்னைக்கு ஷியாவுடைய அத்தனை பிரிவுடைய அடிப்படையான கொள்கையாக இருக்கிறது. இதை விதைத்தவன் யாரு? அப்துல்லாஹ் இப்னு சபா. எப்ப விதைக்கிறான்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலேயும் விதைக்கிறான், அலி ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலும் விதைக்கிறான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலும் இதை விதைக்கிறான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர் கொண்டு முடிச்சிட்டோமே, அதுக்கப்புறம் என்ன செய்யறான்? அவர் படையில சேர்ந்து கொண்டு அவர் படையில உட்கார்ந்துகிட்டே 10 பேர் அந்த மாதிரி விதைக்கிறான். பகுதி பகுதியா போய் இந்த நச்சு கருத்தை பரப்பி கொண்டே இருக்கிறான். இதெல்லாம் அவருக்கு பின்னாடி கேள்விப்படுறாரு, அது ஒரு விஷயம். இது ஒரு மேட்ரு.